Exercise 12.3 section theorem 12.7 multiplication theorem on probability. The probability of the simultaneous happening of two events A and B அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ரெண்டு ஈவென்ட்ஸ் உடைய probability எப்படி ப்ரூவ் பண்ணணும்? B of A intersection B is equal to B of A given B into B of B or B of A intersection B equal to B of B given A into B of A. So இங்க given வந்திருக்கு அப்படின்னா conditional probability. So conditional probability அப்படின்றது so givenக்கு அடுத்து வருது first event. So அதுக்கு அடுத்து அதுல நடக்கக்கூடிய ரெண்டாவது event. So அதான் முதல்ல கிடைச்சிருக்கும். So இதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம இங்க பயன்படுத்த போறோம். So A and B are two events. அதுல எந்த மாற்றமும் இல்ல. So first B of A given B அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது B of A intersection B divided by B of B. So இந்த இடத்துல B of B னுடைய வேல்யூ 0வா இருக்க கூடாது. சரிங்களா? So இங்க B of B not equal to 0. அப்ப இந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? B of A given B into B of B equal to B of A intersection B. அப்ப அந்த பிளேஸ்ல என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை இங்க பயன்படுத்தி ப்ரூவ் பண்ணிட்டோம். So அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஒண்ணு தெரியும்? We know that the conditional probability B of B given A. So A என்ற ஈவென்ட் மேல B என்ற ஈவென்ட் நடக்குது. So அப்ப என்ன கிடைக்கும்? B of A intersection B divided by B of A. So இந்த பிளேஸ்ல என்னவா இருக்க கூடாது? B of A 0வா இருக்க கூடாது. So இப்ப கிராஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது B of B given A into B of A is equal to B of A intersection B. So இதுதான் நம்மளுக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க இங்க. So எதாவது இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். So it's a final answer. Thank you.